சிம்பிளா, ஈஸியா கிறிஸ்மஸ் கேக் பேக்கரி ஸ்டைல்ல பண்ண போறோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை, அவன், மைதா, பட்டர் இல்லாம பண்ண போறோம். நல்லா பஞ்சு போல இருக்கும். 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இதுல ஆல்கஹால் இல்லாதனால நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா கூட குடுத்து விடலாம். இதுக்கு முதல்ல 1/4 கப் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்திட்டு கேரமலைஸ் பண்ண விடணும். இதுக்கப்புறம் நல்லா சூடான தண்ணி 1/4 கப் ஊத்திக்கலாம். 2 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேன் போட்டுட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சீங்க அப்படின்னா, நல்லா ஊறுன மாதிரி ஆயிடும். ஸ்பைஸ் பொடிக்காக சுகர் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் போட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். ஒரு பவுல்ல சன்ஃப்ளவர் ஆயில், பால், அதுக்கப்புறம் தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த கட்டி எல்லாம் போகணும். இதுக்கப்புறம் பவுடர் சுகர், நாட்டு சர்க்கரை இல்ல வெல்லம் போட்டுட்டு வனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் அந்த ஃப்ளேவர் வரும். எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு மிக்ஸ் ஆகும். இப்போ கோதுமை மாவு 1 1/4 கப் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த பேட்டர் வந்து திக்கா இருக்கணும். இதுல வந்து நல்ல சூடான தண்ணி ஊத்திக்கலாம். இல்ல நீங்க பால் கூட ஊத்திக்கலாம். அதோட சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கணும். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பேக்கிங் டின்ல போட்டுட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ண கடாயில வைக்க போறோம். ப்ரீஹீட்டிங் டைம் அப்படின்னா 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம். பேக்கிங் டைம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் லோ மீடியம் ஃப்ளேம்ல பேக் பண்ணீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். நீங்க வந்து அவன் ஓடிஜி அப்படிங்கும்போது உங்களுக்கு 180 டிகிரில 1 ஹவர் பேக் பண்ணீங்கனாலும் சரியா ரெடி ஆயிடும். இதுல வந்து நான் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் போடல. நீங்க எக்ஸ்ட்ரா வந்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஆல்கஹால், எக் எல்லாம் கூட நீங்க போட்டுக்கலாம். எக் அப்படிங்கும்போது ஒரு 2 எக் போட்டீங்கனாலும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது செஞ்ச உடனே விட நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப சூப்பரா